அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் தேர்வில் 100க்கு 100 எடுப்பதற்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் நம்ம 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றால் தான் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும். அந்த அடிப்படையில் எப்படி படிக்கணும்? 3 வித ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். ஒன்று, புதிய புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும். பழைய புத்தகத்திலிருந்து முக்கியமான சிலபஸில் உள்ள முக்கியமான பாடப்பகுதிகளை படிக்க வேணும். 3வது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம புதிய புத்தகம் மற்றும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதையெல்லாம் தொகுத்து இதில் ஒரே வீடியோ வழங்குகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு இயல் 2 பார்க்க போகிறோம். அதில் புதிய பாடப்புத்தகத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம்? சிலப்பதிகாரம், அதாவது இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம், பாரதியார் இயற்றிய காணி நிலம், சிறகின் ஓசை சிட்டுக்குருவி என்ற பாடப்பகுதி, கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும், அப்புறம் இலக்கண பகுதியான முதலெழுத்து சார்பெழுத்து திருக்குறள். இது புதிய புத்தகத்திலிருந்து. பழைய புத்தகத்திலிருந்து நாலடியார், பாரத தேசம், பறவைகள் பலவிதம் என்ற பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 2 சிலப்பதிகாரம் என்ற பாடப்பகுதியில் ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். வாங்க. கேள்வி எண் 1. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நான் இங்கே ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுவேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கேள்வி எண் 1. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 5. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர்? சேர மரபைச் சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர். அடுத்து, திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலர்தல். அழி என்பதன் பொருள் கருணை. நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். பொற்கோட்டு என்பதன் பொருள் புன்மயமான சிகரம். மேரு என்பதன் பொருள் இமயமலை. மேரு என்பதன் பொருள் இமயமலை. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அதாவது மூவேந்தர்களுக்கும் ஒவ்வொரு மலர் இருக்குது. அதில் ஆத்தி மலருக்கு உரியவன் சோழ மன்னன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம் எந்த காப்பிய வகையைச் சேர்ந்தது? ஐம்பெருங்காப்பியம். அடுத்து கேள்வி எண் 18. கழுத்தில் சூடுவது எது? தார் அல்லது மாலை. கழுத்தில் சூடுவது எது? தார் அல்லது மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. பிரித்து எழுதுக. இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. கொங்கலர், கொங்கு கூட்டல் அலர். அவன் அலிபோல், அவன் கூட்டல் அலிபோல். அடுத்து 2வது பாடப்பகுதி காணி நிலம். பாரதியார் இயற்றிய காணி நிலம் பாடப்பகுதி. அப்புறம் கேள்வி எண் 21 பாருங்க. பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். காணி நிலம் வேண்டும் என பாடியவர் பாரதியார். அடுத்து பொருள் கூறுக. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இளமையில் சிறப்பாக கவிபாடும் ஆற்றல் திறன் பெற்றவர் பாரதியார். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். பாரதியாருக்கு மகாகவி பட்டம் வழங்கியவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதை பாரதியாரின் முப்படைப்புகள்னே சொல்லுவாங்க. கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி. அடுத்து பொருள் கூறுக. காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். அடுத்து பிரித்து எழுதுக. நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. சேர்த்து எழுதுக. நிலா கூட்டல் ஒளி, நில ஒளி. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல்.
அதாவது பாரதியார் வந்து முத்துச்சுடர் போல நிலா ஒளி வேண்டும், தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும், சித்த மகிழ்ந்திட தென்றல் வர வேண்டும் என்று பாடியிருப்பார். அடுத்து 3வது பகுதியான நம்ம சிறகின் ஓசை பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். வலசை போதல் என்பது எதை குறிக்கிறது? பறவைகள் இடம்பெயர்தலை குறிக்கிறது. வலசை போதல் என்பது எதை குறிக்கிறது? பறவைகள் இடம்பெயர்தலை குறிக்கிறது. இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் மிக மிக முக்கியமான கேள்விகள். அடுத்து பாருங்கள், பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். அதாவது பறவைகள் எவற்றிற்காக இடம்பெறுகின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெறுகின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். அடுத்து கேள்வி எண் 36. வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறமாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் பறக்கும் தூரம் 400 கிலோமீட்டர். கப்பல் பறவை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பல் கூளைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை. கப்பல் பறவை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கப்பல் கூளைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை பாடியவர் சக்தி முத்தப்புலவர். சக்தி முத்தப்புலவர் வாழ்ந்த காலம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 42. தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் எதை குறிக்கிறது? தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவேர் ஆயின் என்ற அடிகள் எதை குறிக்கிறது? பறவைகள் வலசை செல்லுதலை குறிக்கிறது. இந்த பாடல் வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா நம்ம சக்தி முத்தப்புலவர் எழுதிய பாடல் தான் இது. தென் திசை குமரியாயின் வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். ஆனால் இது வந்து எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத கேள்வி. பறவைகள் வலசை செல்லுதலை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எந்த பறவை இனம்? கூடுகட்டி வாழும் பறவை இனம். சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் இடும்? 3 முதல் 6 முட்டைகள் வரை. சிட்டுக்குருவி அடைகாக்கும் காலம் 14 நாட்கள். சிட்டுக்குருவியின் வாழ தகுதியற்ற பகுதி துருவப்பகுதி. இதில் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு சிட்டுக்குருவி வாழ தகுதியான பறவைன்னு கொடுத்துருவாங்க, பகுதின்னு கொடுத்துருவாங்க. அதாவது சிட்டுக்குருவிகள் வாழ தகுதியான பகுதி அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை துருவ பகுதின்னு அண்டர்லைன் பண்ணிடக்கூடாது. அந்த ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க் போனால் கூட நம்ம வந்து வேலை வாய்ப்பை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூரமாக போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிட்டுக்குருவி வாழ தகுதியற்ற பகுதி தான் துருவப்பகுதி. இப்போ சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் உணவு தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், தேன். அடுத்த கேள்வி எண் 51. சிட்டாய் பறந்து விட்டான் என்பது எதை குறிக்கிறது? விரைவாக செல்பவனை குறிக்கிறது. பறவைகளை காப்பாற்ற நாம் வளர்க்க வேண்டிய மரம் ஆள் அரசு. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. டாக்டர் சலீம் அலி வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. உலகில் நெடுதொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக்காலா. ஆர்டிக்காலா பயணம் செய்யும் தூரம் 22,000 கிலோமீட்டர். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். பிரித்து எழுதுக. தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம். சேர்த்து எழுதுக. தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். அடுத்து பாடப்பகுதியான கிழவனும் கடலும் என்ற பாடப்பகுதி. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற வருடம் 1954. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற வருடம் 1954. கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து பாருங்கள், இலக்கண பகுதியில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. எழுத்துக்களின் வகைகள் யாவை? முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அப்போ இதில் வந்து முதல் எழுத்துக்கள் என்பதுன்னு கேட்டால் உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு குறிப்பிடணும். முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 30 எழுத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 68.
பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாய் அமைவது முதல் எழுத்துக்கள். அதனால தான் அதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதாவது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது தான் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். மெய் மற்றும் உயிரெழுத்துக்கள் சேர்வதால் தோன்றுவது உயிர்மெய். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுதம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அடுத்து, தனித்து இயங்காத எழுத்து ஆயுதம். ஆயுத எழுத்து ஒரு சார்பெழுத்து. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பெயர் பறவை. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பெயர் பறவை. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். மொழிபெயர்ப்பு பாருங்க. கண்டம் கான்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், கிராவிடேஷனல் ஃபீல்ட் புவியீர்ப்பு படலம், சாங்சுவரி புகலிடம். அடுத்து திருக்குறள், திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் பாடப்பகுதி பார்க்குறோம். உலகுக்கு தொடக்கமாக விளங்குபவன் ஆதிபகவன். எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது அகரம். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாய் அமைவது பணிவு மற்றும் இன்சொல். மிக முக்கியமான கேள்வி. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாய் அமைவது பணிவு மற்றும் இன்சொல். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகள். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். அதாவது திருவள்ளுவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. இது நம்ம பாட புத்தகத்தில் இந்த இயல் 6ஆம் வகுப்பு இயல் 2 கொடுத்துருக்க முக்கியமான அந்த 3 தலைப்புகளில் தான் பார்க்குறோம் திருவள்ளுவரின் பெயர்களை. அதன் அடிப்படையில் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என்று திருவள்ளுவர் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 90. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பிரிவுகள். அதாவது திருக்குறள் முப்பால்களை கொண்டது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பிரிவுகள். அறம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 91. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறளின் குறட்பாட்கள் எத்தனை? 1330. அடுத்து, திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. அதாவது திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். ஒவ்வொரு பாடப்பகுதியும் நம்ம தனித்தனியாகவே பார்ப்போம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 94. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. திருக்குறளின் இயல்கள் 9 இயல்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். என்பு என்பதன் பொருள் எழும்பு. 2016 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? ரியோ. 2016 ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவர் மாரியப்பன். மாரியப்பன் தங்கம் வென்ற விளையாட்டு உயரம் தாண்டுதல். அடுத்து, அதாவது நம்மளுடைய 6ஆம் வகுப்பு இயல் 2 புதிய புத்தகத்தில் ஒவ்வொரு வரியையும் நம்ம வினா விடையாக தொகுத்து வழங்கியாச்சு. இதில் நீங்கள் இதை படித்தாலே போதும், 100க்கு 100 கண்டிப்பாக எடுத்துடலாம். ஒவ்வொரு இயலுக்கு நம்ம இதை தொகுத்து வழங்குகிறோம். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 2 நாலடியார் அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்க்குறோம். அதாவது நாலடியார், இந்த புறநானூறு, ஊவேசா, இந்த மாதிரி பாரதியார், இவங்களை பற்றி கேள்விகள் வராத எதுவுமே கிடையாது. அதாவது வினாத்தாள்களே கிடையாது. அந்த அடிப்படையில் நாலடியார் மிக முக்கியமான பாடம். அதில் பாருங்கள், கேள்வி எண் 101. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணீராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் என்ற பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். நாலடியார் என்ற பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு. அதாவது பாடலை பாடியவர் சமண முனிவர், பாடல் இடம்பெற்ற நூல் நாலடியார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், நாலடியார் பாடல்களின் எண்ணிக்கை 400. கேள்வி எண் 103. நாலடி 400 என சிறப்பு பெயர் பெற்ற நூல் நாலடியார். நாலடி 400 என சிறப்பு பெயர் பெற்ற நூல் நாலடியார். சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலடியார். சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலடியார். சங்க நூல்கள் என்பது 10 பாட்டு 8 தொகை. சங்க நூல்கள் என்பது 10 பாட்டு 8 தொகை.
அதாவது இது மூன்றுமே முக்கியமாக இதுவரை கேட்கப்பட்ட கேள்வி, இனியும் அடிக்கடி கேட்கப்பட வேண்டிய கேள்வி, கேட்கப்படக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கேள்வி எண் 106. மேல்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுவது 8 தொகை 10 பாட்டு. மேல்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுவது 8 தொகை 10 பாட்டு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 11 கீழ்கணக்கு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 11 கீழ்கணக்கு. அப்புறம் 11 என்ற சொல்லின் பொருள் 18. 11 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்கள். அடுத்து பாருங்க, பாரத தேசம் என்ற தலைப்புங்கில நம்ம கேள்வித்தாளை பார்க்க போகிறோம், கேள்வினா விடைகளை பார்க்க போகிறோம். 110 கேள்வி எண் 110. நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து 111. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். பாரதியார் பிறந்த ஆண்டு 1882. பாரதியார் இறந்த ஆண்டு 1921. அடுத்து பறவைகள் பலவிதம் என்ற பாடப்பகுதியை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் கூந்தன்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் கூந்தன்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. பறவைகள் இடத்தை விட்டு பறந்து செல்லுதல் வலசை போதல் என்று பொருள். பறவைகள் இடத்தை விட்டு பறந்து செல்லுதல் வலசை போதல் என்று பொருள். அடுத்து பாருங்க, உலகிலேயே நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு ராஜநாகம், 15 அடி நீளம் கொண்டது. கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு ராஜநாகம். மற்ற பாம்புகளை கூட உணவாக்கி கொள்ளும் பாம்பு ராஜநாகம். அப்போ வெறும் கிட்டத்தட்ட ஒரு 16-17 நிமிஷத்தில் நம்ம இயல் 2ல் புதிய பாட புத்தகத்தையும் படித்தாச்சு, பழைய பாட புத்தகத்தையும் படித்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அடுத்து பார்க்குறோம். இதில் இந்த பாடப்பகுதியில் அதாவது முக்கியமாக கடந்த ஆண்டுகள் சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். பாருங்கள், கூற்று 1. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகிறது. இந்த கூற்று பாருங்கள், நம்ம ஆரம்பத்திலே பார்த்த சிலப்பதிகாரம் பார்க்கும்போது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. கூற்று 1 சரி. அடுத்து பாருங்கள், கூற்று 2. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. அப்போ இந்த கூற்று 2மே சரி. அடுத்து பாருங்க கேள்வி, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. 4 அடி 400, நான்மணிக்கடிகை, இன்னா 40, திருக்கடுகம். அதாவது இது எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா 4 அடி 400. இங்கே 4 அடி 400 கொடுப்பாங்க, இல்லாட்டி 4 அடியார் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 4 அடி 400 அல்லது 4 அடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். அடுத்து பாருங்க, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளங்கும் பாரதியாரின் நூல். பாஞ்சாலி சபதம், ராவண காவியம், இயேசு காவியம், கண்ணன் பாட்டு. அப்போ இதில் பாஞ்சாலி சபதம் யார் எழுதுனது? பாரதியார் எழுதுனது. கண்ணன் பாட்டும் பாரதியார் தான் எழுதுனது. ராவண காவியம் புலவர் குழந்தை எழுதினது. இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதினது. அப்போ இதில் நம்மளுக்கு பாரதியார் எழுதின 2 இது இருக்குது. இது நம்ம 2மே ராவண காவியத்தையும் இயேசு காவியத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் இது 2 இருக்குது. அப்படிங்கிற பார்க்கும்போது இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் தான். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். மிக முக்கியமான பாடப்பகுதி. பாஞ்சாலி சபதத்தை பற்றி நிறைய கேள்விகள் வரும். அடுத்து பாருங்கள், பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்வதை டேஸ் என்பர். 1 இடம்பெயர்தல், இன்னொன்று புலம்பெயர்தல், 3 வலசை போதல், 4 ஊர் விட்டு ஊர் செல்லல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 4மே ஒரே பொருளை தான் குறிக்குது. ஆனால் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலசை போதல் அப்படிங்கிறத தான் குறிப்பிடுவாங்க. அப்போ பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்வதை வலசை போதல் என்கிறோம். இதுதான் சரியான பதில். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகளை பற்றி சரியான கூற்றுகள். 1 சேர மரபைச் சேர்ந்தவர். ஆமாம், அவர் சேர மரபைச் சேர்ந்தவர். இந்த கூற்று சரி. சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னா நம்ம இளங்கோவடிகள் சொல்லியிருக்கோம். அப்போ சேர மரபைச் சேர்ந்தவர் சரியான விடை. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த கூற்று 2ம் சரி. அப்புறம் பாருங்கள், அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுக்குரியவர்னு அதே கூற்றை கூறியவர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த விடை இந்த 3rd ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக போயிடும். ஏன்னா அந்த கூற்றை கூறியவர் சீத்தலை சாத்தனார். அதாவது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட அடிகள் நீரே அருள்க அப்படின்னு கூற்றை கூறியிருப்பார். ஆனால் இங்கே கூற்றுக்குரியவர் அப்படின்னு கொடுக்கும்போது இது
இளங்கோவடிகளுக்கு தான் பொருந்தும். அடுத்து பாருங்கள், இந்த ஒரு சின்ன வேர்டில் கூட நம்மளுக்கு வந்து ஒரு மதிப்பெண் இழக்க நேரிடும். அதனால் ஒவ்வொரு மதிப்பெண்களும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே படிக்கணும். அடுத்து பாருங்கள், 4வது கூற்று, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் இளங்கோவடிகள். இந்த கூற்றும் சரி. அப்போ இதில் அனைத்தும் சரி. சேரபரப்பைச் சேர்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் இளங்கோவடிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தமிழ் பாடத்தில் வந்து 6ஆம் வகுப்பு இயல் 2ல் மொத்தத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இயல் 3ல் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்தி எழுதியது, அறிவியலால் ஆழ்வோம், கணியனின் நண்பர், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி வெளுத்துக்கள், இந்த பாடப்பகுதியை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.